தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. முதலாவது விருதை கொடுக்கறதுக்காக நான் யார் அழைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீவெல் ஹாஸ்பிட்டலோட சீஃப் பிஸ்னஸ் ஆஃபீஸர் செல்வம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். சார், நீங்களே என்ன அவார்ட், யாருக்கு அது போக போகுது அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். பெஸ்ட் டெபியூட் டைரக்டர் ஆஃப் தி இயர் 2024 பிரபுராம் வியாஸ். எல்லாருக்கும் வணக்கம். இது லவ்வருக்காக நான் வாங்குகிற முதல் விருது. ஸோ இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அவார்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் திஸ் ரெக்கக்னிஷன். ஸோ இந்த நேரத்தில் படத்துக்காக ஒர்க் பண்ண காஸ்ட், க்ரூ அண்ட் ப்ரொடியூசர்ஸ், நடித்தவங்க அண்ட் டைரக்ஷன் டீம், சினிமாட்டோகிராஃபி டீம் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் பண்ணதில் ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன்னா நிறையா பேருக்கு ரொம்ப பர்சனலாக அவங்களோட லைஃப்ஸில் டச் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது என்னால் உணர முடியுது. அவங்க அவ்வளோ டீப்பாக இந்த படத்தோட கனெக்ட் ஆகி எனக்கு இன்ன வரைக்குமே அதுக்கான பர்சனல் மெசேஜஸும் அதுக்கான அவங்களுடைய பர்சனல் ஸ்டோரிஸையும் என்கிட்ட ஷேர் பண்ணுறதை பொறுத்து என்னால் புரிஞ்சிக்க முடியுது எவ்வளோ தூரம் இந்த படம் டச் பண்ணியிருக்குங்கிறது. ஸோ ஆடியன்ஸுக்காகவும் மிகப்பெரிய நன்றி சொல்லியிருக்கேன். அண்ட் தேங்க்ஸ் டு மூன் இன் ரெட் ஃபார் ரெக்கக்னைசிங் திஸ் ஃபில்ம். தேங்க்யூ சார். எங்களுக்காக ஒரு சில கொஸ்டின்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணணும்னு நினச்சிக்கிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு மூவி சார் உங்களோடது, அது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு கதையாக இருக்கணும் அப்படின்றது ஏன்? அது ஜென்ரலாக இப்போ நம்ம லைஃப்பில் நடக்கிற ஒரு விஷயமா, லைக் எல்லாருக்கும் கனெக்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயமா இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா நம்ம ஜென்ரலாக நமக்கு ரிலேஷன்ஷிப்ஸ், ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஷிப்ஸ் ஜென்ரலாக எல்லா இடத்துலையுமே பார்க்கும்போது இந்த பொசசிவ்னஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ப்ரெவலண்ட்டாக இருக்கிறது நோட்டீஸ் பண்ண முடியுது. அண்டு இது நிறையா லைக் பிக் ஸ்க்ரீனில் அன்செட் திங்ஸாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம லவ்வை பற்றி பேசும்போது எல்லாமே ரொம்ப அது ஒரு அழகான ஃபீலிங்கு, அது கொடுக்குற பட்டர்ஃப்ளைஸ், இந்த மாதிரி அதோட லவ்வோட ஒரு சைடை மட்டும்தான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். லவ்வுக்கு பல பரிமாணங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் இது ஒரு முக்கியமான ஒரு ப்ரெஸ்ஸிங் இஷ்யூவாக இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இருக்குதுன்னு நினச்சேன். ஸோ அதை அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஐடியா. ஏன்னா நாங்கள் லவ் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் பயங்கரமான பட்டர்ஃப்ளைஸ் தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு படம். ஆனால் இந்த படத்தை ஒரு 50-50 சொல்லலாமா சார்? நீங்கள் நினச்சது ஒன்று, ஆடியன்ஸ் அதை நினச்ச மாதிரியும் ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க, இன்னொரு வெர்ஷனாகவும் அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த படத்தை நான் ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் பார்க்குறேன். ஸோ லைக் ஒரு கண்ணாடி மாதிரி தான், சமூகத்துக்கிட்ட நான் ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒரு மிரர் வச்சுருக்கேன். அந்த மிரர் என்ன காட்டுதோ அதுதான் சமூகம்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான். தேங்க்யூ சார். அண்ட் இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின், உங்கள் லைஃப்பில் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இருக்கா சார்? இருந்துதா? எல்லாருமே ஒரு இம்மெச்சூர் ஃபேஸ்லேருந்து தான் மெச்சூரிட்டி ஆகும். எல்லார்ட்டையுமே அந்த கூறுகள், அந்த தன்மைகள் இருந்திருக்கும்னு தான் நினைக்கிறேன் நம்ம வளர்ந்து வரும்போது. கண்டிப்பாக. யா. ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம்.